தேசிகன் சதுஸ்லோகி பாஷ்யத்திலே தத் சத்ரீச்சீம் ஸ்ரீயம் வசேஷாசேஷார்த்தா நிரவதி நிர்பாத மகிமா ஃபலானாம் தாதா ஃபலமபிச்ச யஹ சாரீரகமிதः ஸ்ரீயம் தத் சத்ரீச்சீம். 4 சுபாவம் எம்பெருமானுக்கு. அந்த 4 சுபாவத்தாலே எம்பெருமானை போன்று இருக்கிறவள், எம்பெருமானுக்கு சமானையா இருக்கிறவள் ஸ்ரீ தத் சத்ரீச்சீம் ஸ்ரீயம் என்று சொல்வார். அவன் எப்படி தனக்கு சேஷமாய் அசேஷார்த்தங்களை பெற்றிருக்கிறானோ அவனுக்கு சமானையான ஸ்ரீதேவியும் அதே மாதிரி எல்லா பதார்த்தங்களையும் சேஷ பொருள்களாக பெற்றிருக்கிறவள் என்று சொன்னா அந்த பகவானோட சாமியம் தங்க திராட்சம் ரெண்டளவு கூட குறைஞ்சவள் இல்லை. அந்த ஸ்ரீயம் தத்சத்ரீச்சீம் என்ற இடத்திலே தம்முடைய சித்தாந்தத்தை அவர் முதல்ல காட்டியிருக்கார். இவர் என்ன பண்றார்? புருஷோத்தமஹா தே காந்தா அதா பணிபதி சையா ஆசனம் வாகனம் வேதாத்மா ஏகேஸ்வர. ஆமா, ஆகையினாலே எனக்கு தேர்ஃபோருக்கு அர்த்தம் தெரியும், மற்ற சமத்துக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் தேசிகன் 5 பட்சம் சொல்ல போறார். அந்த 5 பட்சத்தையும் பிற்பாடு விவரித்து சொல்ல போகிறேன். அந்த 5 பட்சங்களிலே கச்சிதேவ பிரமாணவான் என்று ஒரு பட்சத்தை ஸ்லாக்கியமாக கொண்டாட போறார். அந்த பட்சம் எது என்று சர்ச்சைக்கு வருது. அங்கதான் அந்த ஒரு விதமா அதை எடுத்து சொல்ல வேண்டியது. என்ன போல இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டிய இடம் அந்த இடம். அதை நான் ஒரு விதமா சொல்றேன். ஒரு நீதிபதி உன்னை பத்தி தாவா கொடுக்குற காலத்திலே அதற்கு தகுந்த தஸ்தாவேதிகளையும் சாட்சிகளையும் விசாரிக்கிறார். விசாரணம் பூரா ஆன பிற்பாடு இந்த 2 பட்சத்தில் இருக்கிற வக்கீல்கள் அந்த ஆர்கியூ பண்றதுன்னு சொல்றாளே, அங்கதான் சாரம் எடுத்து போனோம் வாவா பட்சத்துக்கு. அதை போல பஞ்சஸ்தேதேஷு பட்சேஷு கச்சிதேவ பிரமாணவான் என்று ஒரு வாக்கியம் சொல்ல போகிறார். அந்த கச்சித்து எது என்ற சர்ச்சை வருது. அதை தெங்கலையார் எங்க பட்சத்தை தான் தேசிகன் கச்சித்துன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றா. வடகலையார் எங்க பட்சத்தை தான் கச்சிதேவ பிரமாணவான் என்று தேசிகன் அறிவிச்சு இருக்கிறதாக சொல்றா. 2 பேர் சொல்றதையும் நான் சொல்லிவிடுறேன். அது எதை வேணாலும் எடுத்துக்கிறது, அது கடைசியில் சொல்ல போறேன். ஆனால் ஒன்றும் இந்த காலக்ஷேபங்களில் இப்போ சாட்சி விசாரணை தஸ்தவேதி தாக்கல் பண்றதுன்ற மாதிரி ஸ்லோகங்களில் அர்த்தத்தை அனுபவிக்கிற போது சில விஷயங்களே குறிப்பா வச்சுக்கணும். இதெல்லாம் கோடி கட்டி பேச வேண்டிய இடம். புருஷோத்தமஹா தே காந்தா அதா பணிபதி சையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரா. நாயனாராஜானுக்குள்ள ஒரு அர்த்தம் இருந்தார். அந்த அர்த்தத்தை சொல்றேன். வேடிக்கையான அர்த்தம். பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப. இந்த பிராட்டியை பற்றி கஜத்திலே சொல்ற போது பகவன் நாராயண அபிமத அனுரூப,
பகவான் நாராயணனுக்கு அபிமதையாயி இருக்கா, அனுரூபையாயி இருக்கா. அது பெரிய சாட்சியா. ரெண்டு விஷயம் கொடுக்குறாரு. இந்த ஆச்சாரியாலாம் ரொம்ப சொல்லாதவா, சில அர்த்தம் சொல்லுவாவா, வேடிக்கையா இருக்கும். சிலர் அபிமதங்களா இருக்கலாம், அவளுக்கு கைய கிடையாது. இங்கதான் அர்த்தம் தெரியணும், எல்லாரும் சிரிக்கணும். ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு பட்ட மகிழ்ச்சி இருக்கா. அந்த ராஜாவுக்கு அபிமதையாயும் அனுரூபையாயும் இருக்கிறவள் பட்ட மகிழ்ச்சி. கையிலே அந்த பட்ட மகிழ்ச்சிக்கு தான் பாத்தியம். சில ஸ்திரீகள் அபிமதங்களா இருக்கலாம். அவ இந்த மனுஷன் படுக்கிற வந்து படுத்துக்கூடாது, கூட்டுக்குடுவள் மகிழ்ச்சி. அதையாவது இருட்ட தேடிட்டு போக முடியாது. இந்த இடத்துல சொல்றாரு, இந்த பெரிய பிராட்டியார் புருஷோத்தமஹா தே காந்தஹா. அங்க என்ன அர்த்தம் சொல்றார்? அந்த புருஷோத்தமனுக்கு அபிமதையாயும் அனுரூபையாயும் இருக்கிறவர் தேவன். அபிமதையாயும் அனுரூபையாயும் இருக்கிறபடினால்தான் திருவனந்தாழ்வானாகிற படுக்கை, ஆசனம், வாகனம் எல்லாத்தையும் அவருக்கு உரிமை இருக்கு. இப்ப ஹேதுபரமா பண்ணிட்டார், பதிபத்னியின் நியாயத்தை கொண்டு வருவார். வசேஷாசேஷார்த்தா என்பது ரெண்டாச்சாரியாருக்கும் சம்மதம் தான். பகவானுக்குள்ளது பிராட்டிக்கும் உண்டு என்று நாராயணாச்சான் பிள்ளை போறார். பதிபத்னி நியாயத்தை வச்சு சொல்றார். பகவானுக்கு சமையா இருக்கிறபடியாலே பகவான் எப்படி எல்லாவற்றையும் சேஷ பொருளாக பெற்றிருக்கானோ அதை போல இவளும் சேஷ பொருளாக பெற்றிருக்கான் என்று தேசிகன் போறார். என்று இதோட நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்த திங்கட்கிழமை காலட்சேபம்.